Hi friends, welcome to Sharu Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியை வச்சு ஒரு சூப்பரான புலாவ் செய்ய போறோங்க. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. புலாவ் செய்ய தேவையான பொருட்கள் 3/4 கிலோ அரிசியை 1க்கு 2 வாட்டி கழுவி ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1/4 கிலோ ஃப்ரெஷ்ஷான பட்டாணியை எடுத்துக்கங்க. அடுத்து பொடியா கட் பண்ண 300 கிராம் தக்காளி, பொடியா கட் பண்ண 300 கிராம் வெங்காயம், பொடியா கட் பண்ண 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, 5 பச்சை மிளகாய், கொஞ்சமா கொத்தமல்லி, புதினா. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு பாத்திரம் சூடானதும் 200 ml சமையல் எண்ணெய் சேர்த்து 2 பிரிஞ்சி இலை, 3 லவங்கம், கூடவே 2 பட்டையை சேர்த்து பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினாதாங்க புலாவு நல்லா டேஸ்டா வரும். அடுத்து 75 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சம அளவில் அரைச்சி வச்சிருக்கிறேங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் கூடவே 4 பச்சை மிளகாவை சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதும் இப்போ 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் நம்ம சேர்த்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அடுத்து பொடியாக கட் பண்ண தக்காளியை சேர்த்து கூடவே 2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க, இல்லைன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிக்கும். அடுத்து பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி புதினாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் 100 கிராம் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணியை சேர்த்துக்கலாம். நீங்க அரிசி எந்த அளவுக்கு எடுத்தாலும் சரி 1 கப்பால் அளந்துக்குங்க, அதே கப்பால் தண்ணியை அளந்து சேர்த்துக்குங்க, சரியா வரும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு காரெல்லாம் செக் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து மூடியை போட்டு மூடி இது அப்படியே கொதி வரட்டும். இப்போ நம்ம தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஊற வச்ச அரிசியை நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம தண்ணியில சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்குங்க, அப்போதான் சாதம் குழையாம வரும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடியை போட்டு மூடி ஹை ஃப்ளேம்ல 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம சாதம் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடியை போட்டு மூடி 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க தண்ணி முக்காவாசி வத்தி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ மூடியை போட்டு மூடி ஸ்டவ்வை முழுவதும் லோ ஃப்ளேமில் வச்சு 15 நிமிஷம் அப்படியே தம்ல இருக்கட்டுங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம சாதம் சூப்பராக தம் ஆயிடுச்சு. சாதம் எப்படி உதிரி உதிரியாக வந்துருக்குது பாருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம்.
இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு வச்சு புலாவ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட டேஸ்டாவும் சூப்பரா இருக்குங்க. வீட்டுல பசங்க லஞ்சுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷா ரைத்தாவும் புதினா சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்குங்க. இந்த ரெசிபி வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.